ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லார் வீட்லேயும் பொங்கல் வேலைலாம் முடிஞ்சுதா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். பொங்கலுக்கு எப்போ பார்த்துமே சட்னி சாம்பார்னு வச்சுட்டே இருக்கிறீங்களா, அதுவும் தவிர டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணிருக்கேன். வெங்காய கோஷு தான் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. ஒரு பாத்திரத்தில் முழு மல்லி, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இன்னொரு பாத்திரத்தில் கடுகு, தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம் தான் நிறைய போடணும், கருவேப்பிலை, மிளகாய், அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வதக்கிடலாம். வதக்கிற டைமில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் உப்பு, மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பொடி பண்ணி வச்சுருந்தால அந்த பவுடர் அதையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளி கரைசல் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கு டைமில் கொஞ்சோண்டு சிறுபருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு இறக்குனோம்னா அடிப்பொலி டேஸ்டியான வெங்காய கொசு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி